டைடி ப்ளஸ். இந்த டைடி ப்ளஸ் அப்படிங்கிறது ஒரு லிக்விடு ஃபார்மில் இருக்கக்கூடிய பாத்ரூம் ஹார்ட் ஸ்ட்ரெயின், கடினமான கரைகளை நீக்கக்கூடிய ஒரு லிக்விட். இது இந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கண்டிஷனில் தான் இருந்தது. அதாவது கரைகள் பட்டு ஒவ்வொரு வீட்லேயும் சில வீட்டிலலாம் இருக்கும், கழுவிலாம் விடுவாங்க, ஆனால் போகாது. அது காஞ்ச பிறகு தான் தெரியும் போகலைன்னு, திரும்பி ப்ரஷ் பண்ணி தேய்ச்சி விடணும். ஸோ இப்படிலாம் இருக்கும். தரையில் கூட ஃப்ளோர் கூட ஓரளவு போகும், ஆனால் கார்னர் படிமானம், இந்த சைடு செவரு டைல்ஸ் எல்லாம் படிஞ்சிருக்கும். மூடுனா இந்த கதவுலையும் படிஞ்சிருக்கும். இதெல்லாம் ஹார்டு ஸ்ட்ரெயின், உப்பு படிஞ்ச மாதிரி இருக்கும். ஒரு கிளீனர் வச்சு நம்ம லிக்விடோ எதுவோ க்ளீன் வச்சு பண்ணால் கூட அந்த செவத்தில் ஊற்றினோம்னா அந்த ஒரு கோடு மாதிரி வழியுமே தவிர மற்ற இடத்த க்ளீன் பண்ணாது. என்ன தொடச்சாலும் தரையிலையும் கூட அந்த எங்கே போட்டோமோ அந்த பாயிண்ட்டை மட்டும் க்ளீன் பண்ணும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் நிறைய. அதாவது நமக்கு சொல்யூஷன் கிடைக்கிறதில்ல. ஸோ அந்த இடத்துல இந்த லிக்விட் டைடி ப்ளஸ் அப்படிங்கிற அந்த லிக்விட் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ண முடிகிற அளவில் இருக்குது. கஷ்டப்பட்டு தேய்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. இதை மாதிரி அந்த கரைகளில் அப்படி அந்த லைட்டாக அந்த லிக்விடை ஊற்றும் பொழுதே நமக்கு நுரைகள் பொங்கும். அழுக்கு இல்லாத இடத்துல அந்த நுரை பொங்காது. இந்த மாதிரி தேய்க்காமல் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஈரப்படுத்தினா போதும். ஸோ அந்த மாதிரி ஊற்றின இடத்துல இந்த லிக்விடை தெரிகிற அழுக்குகளுக்கு இடையில் போட்டு நம்ம பொன்னோம்னா, கரைகளில் பொன்னோம்னா இந்த மாதிரி நுரையா பொங்கி வரும். ஜஸ்ட்டு ப்ரஷ்ஷை கையில் எடுத்து அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி அப்ளை பண்ணி விட்டால் போதும். நல்லா அழுத்தமாக தேய்க்கணுன்னா ஹார்டாக இருக்கிற இடத்துல தேய்ச்சி விடலாம். தண்ணி ஊற்றினாலே போயிடும். அந்த தண்ணி ஊற்றின பிறகு தெரியக்கூடிய மிச்ச கரைகள் எங்கேயாவது தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல அதே மாதிரி லிக்விடை போட்டு விட்டுட்டு தேய்ச்சி விட்டால் ஃப்ரெஷ் ஆகிடும். ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்க வேண்டியதில்லை. லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி அப்ளை பண்ணி தேய்ச்சாலே போதும், வந்துடும். இந்த மாதிரி டோர் சைடு செவரு இதெல்லாம் சேர்க்கணும்னா இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் ஊற்றிக்கிறது நல்லது. ஏன்னா அப்படி ஊற்றினோடனே வழிஞ்சு கீழே ஊற்றிடும் இல்லையா, வேஸ்ட் ஆகிடும். அதனால் நம்ம இந்த மாதிரி ப்ரஷ்ஷில் எடுத்து அப்ளை பண்ணால் போதும். இந்த ப்ரஷ்ஷு பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ்ஷு தான், சாஃப்டாக தான் இருக்கும், அழுத்தமாக கூட தேய்க்க வேண்டியதில்லை. அப்படி தடவை அப்படி தீத்தி விட்டால் போதும், தண்ணி ஊற்றினாலே வந்துடும். சைடு இந்த டைல்ஸ் கூட பாருங்கள், அந்த டைல்ஸுக்கு இதே மாதிரி அந்த ட்ரேயில் ஊற்றி வச்சுட்டு, ஏன்னா டைல்ஸ் இந்த லிக்விடை வீண் பண்ண வேணான்னு நினைக்கிறதுனால தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக ப்ரஷ் எடுத்து அப்ளை பண்ணாலே போதும். அப்படி லைட்டாக நுரைகள் பொங்கி வரும். பொங்கி வந்த நுரையை அப்படியே அந்த ப்ரஷ்ஷாலே அப்படி தேய்ச்சி விடலாம். அது ஒன்றும் ஹார்டு ப்ரஷ் கிடையாது, ரொம்ப சாஃப்டான ப்ரஷ்ஷு தான். இன்னும் ஹார்டான ப்ரஷ்ஷு தேய்ச்சா இன்னும் சீக்கிரம் போகும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ தண்ணி ஊற்றினாலே போகும். பத்தலை அந்த க்ளீனிங் எஃபெக்ட் சரியாக இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அது மேலே லைட்டாக அப்ளை பண்ணிங்களா போதும், அப்படியே பொங்கி வந்துடும். நல்ல டைல்ஸ் வாங்கி புதுசாக போட்ட அன்னைக்கு எப்படி இருக்கோ அந்த கிளியர் கொடுத்துரும். இந்த பக்கத்தில் இருக்க டைல்ஸையும் நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரியே எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடலாம். கீழே பாதி தூரம் தாங்க, கீழே இருந்து முட்டிக்கால் நம்ம இடுப்பு உயரத்துக்கு தான் இந்த ஹார்டாக இருக்கும். ஸோ இது க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. ஸோ இந்த லிக்விட் வேணுங்கிறவங்க திரையில் வர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இது எங்களுடைய ஆன்லைன் ஷாப்பிலையும் கிடைக்கிது. அந்த ஆன்லைன் ஷாப்பி அட்ரஸ் அதுலேயே இருக்குது. ஸோ இது இப்படியே தான் க்ளீன் பண்ணணுமான்னா தேவையில்லை. 30 நாட்களுக்கு பிறகும், டெய்லி பயன்பாட்டுக்கு பிறகும் இது இப்படி தான் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு இடத்துல அப்படி பண்ணணுன்னா வாரம் வாரம் லைட்டாக அப்ளை பண்ணி விட்டு தண்ணி ஊற்றினாலே போதும், அழுக்கு படியாது. ஸோ இந்த டைடி ப்ளஸ் வாங்கணும்னா திரையில் வர நம்பருக்கு நீங்கள் சேட் பண்ணுங்கள், அல்லது இந்த வெப்சைட் எங்களுது இருக்குது, அதில் ஆன்லைன் ஷாப்பி டைரெக்டாகவே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கொரியரில் உங்கள் வீட்டுக்கு வந்துடும்.